சொல்லுவதை செய்வோம். செய்வதை சொல்வோம். செய்வதைத்தான் சொல்வோம். மக்களை, வாக்காளர்களை, ஏழை எளியவர்களை, வியாபாரிகளை ஏமாற்றுவதற்காக நாங்கள் சட்டமன்றத்திலே நின்று கொண்டு நாங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவோம் என்று ஒரு திட்டங்களை அறிவித்துவிட்டு எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் இருக்கின்ற அரசால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை எல்லாத்தையும் அறிவித்து எத்தனை நாட்கள் என்பதை எண்ணி பார்த்து அவற்றை உடனடியாக நிறைவேற்றுகின்ற இந்த நிலைமைகளைத்தான் கழக அரசு அக்காலத்திலேயே நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் மதுவிலக்கு பற்றி இன்று தமிழகத்திலே எல்லா கட்சிகளும் பேசுகிறார்கள். மதுவிலக்கை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒத்தி வைத்து கொஞ்ச நாள் ஒத்தி வைத்து மீண்டும் மதுவிலக்கை தீவிரமாக நிறைவேற்ற நாங்கள் உணர்ந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசும்போது சொல்லியிருக்கிறார், இவர்கள் அதே மதுவிலக்கையே ரத்து செய்தவர்கள் என்று. யார் யார் யாரை எப்பொழுது ரத்து செய்தார்கள், எந்த காரணத்துக்காக ரத்து செய்தார்கள் என்பது வரலாறு. அதை நாங்கள் யாரும் ரத்து செய்யவில்லை. ரத்து செய்த பித்து பிடித்தவர்கள் யார் என்பதை நாடறியும். ஆகவே நாங்கள் சொல்லியிருப்பதைப் போல படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் படி கிடையாது. படி இருந்தால் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்க முடியும். நாங்கள் படிப்படியாக நிறைவேற்ற கூறும் என்று சொல்ல தயாராக இல்லை. மதுவிலக்கை மீண்டும் கொண்டு வருவோம். ஏழை எளிய விட்ட குழந்தைகள், ஏழை எளியவர்கள், ஏழை எளியவர்கள் இருக்கின்ற பெரியவர்கள், முதியோர், இவர்களெல்லாம் இத்தனை பேர் நோயினால் மதுவினால் தங்களுடைய வாழ்வையே பற்றிருக்கிறார்கள் மதுவுக்கு என்பதை கடுகூடாக கருதுகிறோம். இதற்கு பிறகும் மதுவிலக்கை நாங்கள் படிப்படியாகத்தான் நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகின்ற அந்த கபட புத்தி எனக்கு கிடையாது எனக்கெல்லாம் சொல்லிக்கொண்டு இது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், சாதனைகள் இத்தனை நிறைவேற்றப்படும். இந்த அறிக்கையை இடம் கண்டுள்ள முக்கியமான அறிவிப்புகள் சில நேரத்தில் குறிப்பிட்டேன். ஒன்று, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம்
அடுத்தது லோகாயுக்தா சட்டம். அடுத்தது சேவை உரிமை சட்டம். அடுத்தது வேளாண்மைக்கு தனியாக நிதி அறிக்கை. சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்கள் முழுவதும் தள்ளுபடி. குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 2500 வரை வழங்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும். மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு, பருப்பு வகைகள், மிளகாய், சிறுதானியங்கள், தேயிலை, எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும். மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்துள்ள விவசாயிகளுக்கு மின் இணைப்பு உடனடியாக வழங்கப்படும். விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஆண்டுதோறும் வேட்டி சேலையோடு பொங்கல் பரிசு 500 ரூபாய். வேலை திட்டத்தில் விவசாய பணிகளுக்கு மேலும் 50 நாட்கள் சேர்த்து 150 நாட்கள் என புதிய சட்டம் கொண்டு வரப்படும். அடுத்து அனைத்து ரக விதை நெல்லுக்கும் முழு மானியம். சிறு குறு விவசாயிகள் புதிய மின் மோட்டார் வழங்கும் போது 10,000 ரூபாய் வரை மானியம் வழங்கும். விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்தும் திட்டத்துக்கு மறுப்பு தெரிவிக்கப்படும். தனிநபர் விளைநிலங்களில் இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் பாதிப்புக்கு இழப்பீடு வழங்கப்படும். கிருஷ்ணகிரியில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம். அடுத்தது நீர்ப்பாசனத்துறைக்கு தனி அமைச்சகம். அறியத்தால் கூட அந்த துறைக்கு தலைமையான அமைச்சர் அமைத்தால்தான் சென்னை வெள்ளத்திலே முழுகாமல் பாதுகாக்கப்படும். நீர் மேலாண்மை ஆணையம் அமைத்திட சட்டம் கொண்டு வரப்படும். 10,000 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின்
பாரம்பரிய நெறிஞர்களை தூர்வாறுதல், புதிய கால்வாய்களை அழுத்தல், பாசன வசதி மற்றும் குடிநீர் வசதியை பெருக்குதல் எல்லாம் செய்யப்படும். 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் 200 தடுப்பு அறைகள் கட்டப்படும். சென்னை பெருநகர் வெள்ள தடுப்பு மேலாண்மை குழு அமைக்கப்படும். வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு இருந்ததால் சென்னை இப்பொழுது பாழாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. குழு இருந்தாலும் மாத்திரம் போதாது, அந்த குழுவை நடாத்துகின்ற அமைச்சர்கள், அரசு இவர்களெல்லாம் கூட மழை வெள்ளம் பாய்ந்து மாநகரையே சீர்குலைக்கும் போது வெளியிலே வராமல் இருந்தால் அது என்ன ஆகின்றது? நானே கடந்த காலத்திலே எதிர்காலத்திலே கண்டது நிதர்சனமான உண்மை. சென்னை பெருநகரம் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு, அடுத்தது மீனவர்களுக்கு 5 லட்சம் வீடுகள், தேசிய மீனவர் நலனம், ஆணையம் அமைக்க வலியுறுத்தப்படும். மீனவர் சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தல் முயற்சி எடுக்கப்படும். மீன் பிடித்த அடைக்கால நிவாரணையும் மீன்பிடித்த அடைக்கால நிவாரணம் 5000 அந்த சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படும். காஞ்சிபுரத்தில் பட்டுப்பூங்கா, நெசவாளர் கூட்டுறவு வங்கி, கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறியாளர்களுக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம், நெசவாளர்கள் வீடுகளில் மானியம் 3 லட்சம் ரூபாய், 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியிலே உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம். ஆட்டோ ஓட்டுநர் சொந்தமாக ஆட்டோ வாங்கின அப்புறம் 10,000 ரூபாய் மானியம். குப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் 5,000 ரூபாய். புதிய கல்வி கவுன்சில் 25 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தில் கூடுதல் ஊட்டச்சத்தாக
பால், பள்ளி கல்வியில் அளிக்கப்படும் இந்த சலுகையை தொடர்ந்து கல்வி காலங்கள் முழுதும் முதல் நிலை தலைமுறை ஏழை மாணவர்களுக்கு ஜாதி வேறுபாடு இல்லாமல் அரசு அளவில் தொழிற்கல்வி, கலந்தாய்வு முறையில் தேர்வு செய்யப்பட்டு கட்டணம் செலுத்த முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும். கிரானைட், தாழ்ந்த மணல் ஆகிய அகழ்வ தொழில்களை 2 லட்சம் வேலையில்லா இளைஞர்கள் பங்கேற்போடு அரசு வணிகப் பணிகளை மேற்கொள்ளும். புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான உறைவு மையங்கள் அடுத்து பதிய முகப்பு அடிப்படையில் முதற்கட்டமாக 1 லட்சம் பட்டதாரிகளுக்கு சுய தொழில் தொடங்க 1 லட்சம் ரூபாய் வரையில் மானியம். வேலைவாய்ப்பு அலுவலகங்கள், பயிற்சி மையங்களாக செயல்படும். மாவட்ட வாரியாக ஆண்டுதோறும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி ஆண்டு ஒன்றுக்கு 1 லட்சம் பேருக்கு தனியார் துறைகளில் வேலை வாய்ப்பு. அரசு துறைகளில் காலியாக உள்ள 3 லட்சம் காலிப்படையில் இடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 54,733 ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். 17 நேர கணித பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும். படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித் தொகை. முதல் தலைமுறை பட்டதாரி அரசு வேலையில் 300 ரூபாய். தொழில் முனைவோருக்கு 100 நாட்களுக்குள் ஒற்றைச்சாளர முறையில் அனுமதி வழங்கப்படும். மதுரை முதல் தூத்துக்குடி வரை, சென்னை முதல் ஒசூர் வரை தொழிற்சாலைகள் நிறைந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும். மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் வரை கடைபிடிக்கப்படும்.
பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டைகள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். நியாய விலைக்கடைகளில் மாதத்தின் அனைத்து நாட்களிலும் பொருள்கள் வழங்கப்படும். குமரி முறையில் திருக்குறள் ஆய்வு மையம், மகளிருக்கு பெண்களுக்கு 9 மாத பேறுகால விடுமுறை அளிக்கப்படும். கருவிலே இருக்கும் குழந்தைகளுக்கும் தாய்க்கும் காப்பீடு உண்டு. திருவிழா உதவித்தொகை 60,000 ரூபாய் மற்றும் தாலிக்கு 4 நாள் தங்கம். பேறுகால உதவித்தொகை 18,000 ரூபாய். பணிபுரியும் மகளிருக்கு மாவட்டந்தோறும் தங்கி உணவுகள். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு சுய உதவி குழுக்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அரசு வேலை வாய்ப்புகளில் பின்னடைவுக்கான பணிகளை நிரப்பிய முயற்சி மேற்கொள்ள உள்ளது. பணியில் இருக்கும் போது உயிரிழக்கும் தூய்மை பணியாளர் பாலத்துக்கு உடனடியாக அரசு வேலை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு ஒருங்கிணைப்பு குழு சலுகைகள் பெற மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகள் 60% 40% இருந்தாலும் அந்த தகுதியை ஏற்றுக்கொள்ளப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லாத பயண சலுகை. தெருவாரத்திலும் தள்ளுவண்டிகளிலும் தலைச்சுமையாகவும் பொருள்களை விற்போருக்கு 2,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மத்திய அரசின் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த மாநில அரசு 8வது ஊதிய குழு அமைக்கும். பணிக்காலத்தில் இறக்கும் அரசு பணியாளரில் ஆசிரியர்கள் குடும்பத்திற்கு ஏற்கனவே இருந்தபடி மாதம் 30 ரூபாய் மட்டுமே பிடித்து செய்து வழங்கப்படும். குடும்ப நல நிதி 1,50,000 ரூபாய் என்பது 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இயற்கை எய்திய மக்கள் நல பணியாளர் குடும்பத்திற்கு குடும்ப நிவாரண நிதியாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இப்பொழுது
ரூபாயாக இருப்பதை 1200 ரூபாய் என்று ஆக்கப்படும். பட்டதாரி பெண்கள் கலப்பு திருமண உதவித்தொகை 60,000 ரூபாய் மற்றும் தாலிக்கு 4 கிராம் தங்கம். ஏழை மக்களுக்கு அறிஞர் அண்ணா உணவகம், சாலை ஓர மக்களுக்கு 20,000 காப்பீடுகள், பத்திரிகையாளர் நலனுக்காக தனி ஆதாயம், பத்திரிகையாளர் ஓய்வூதியமும் குடும்ப நிவாரண நிதியும் உயரும். பத்திரிகையாளர் மீதான அவதூறு வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். வருவோன் காப்போம் திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரும். கோவை, மதுரை, நெல்லை மருத்துவ ஆய்வு மையம் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம், அதற்கென தகுதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தமிழகத்தில் மீண்டும் சட்டமன்ற மேலவை அமைக்கப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மக்கள் குறைகளுக்கும் முகாம்கள், தந்தை பெரியார் பிறந்த நாள் பகுத்தறிவு திருநாளாகவும், அறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழர் எழுச்சி திருத்த நாளாகவும் கொண்டாடப்படும். கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகாநகரில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தொடங்கி நாங்கள்லாம் சென்று அந்த திட்டத்தை நிறைவேற்றிய நேரத்தில் வாழ்த்துறைகளை வழங்கினோம். வீடுகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாட்களுக்குள் கிடைப்பதாக முயற்சிக்கப்படும். பொதுவாக குடிசைகளே இல்லாத தமிழகம் கிராமப்புறங்களில் கான்கிரீட் வீடு எடுத்த 3 லட்சம் ரூபாய் மானியம், ஆவின் பால் விலை லிட்டர் ஒன்றுக்கு 7 ரூபாய் முன்னிருந்தவர்கள் பேசினால் 7 ரூபாய் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருப்பார்கள். நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், 7 ரூபாய் குறைக்கப்படும்.
ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா பந்தயம் நடைபெற என்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எம்ஜிஆர் திரைப்பட நகருக்கு புதுப்பதிவு செய்யப்படும். சிவாஜி கணேசன் மணிமண்டபம் அமைக்கப்படும். மீண்டும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும். மீண்டும் மக்கள் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மன்னர் உள்ளிட்ட கட்டுப்பாடு பொருள்கள் நியாயமான வகையில் பொதுமக்களுக்கு கிடைக்க வகை செய்யப்படும். நிலங்களுக்கு வழிகாட்டி மதிப்பீடு சீரமைக்கப்படும். வழக்கறிஞர்கள் சேவநல நிதியாக 7 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். சிறப்பு வகை கைபேசிகள் வாங்கவும் வசதியற்றோருக்கு அரசு நிலையிலேயே கைபேசிகள் வழங்கப்படும். கூடங்குளம் போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். திமுக ஆட்சிக்கு இருந்தால் என்னென்ன உறுதிமொழிகளை நிறைவேற்றப்படும் என்பதை வரிசைப்படுத்தி காட்டினேன். இது முழுவதும் நான் வரிசைப்படுத்தியதாக எடுத்துக்கொள்ள முடியாது. பலவற்றை நேரத்தில் எழுதி விட்டு பயன்படுத்தியிருக்கிறேன். உங்களுடைய பேராதரவும் இதற்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாங்களெல்லாம் அரசியல்வாதிகள் என்ற நிலையிலே இந்த உறுதிமொழிகளை தரவில்லை. உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள், உங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் நாங்கள் சொன்ன சொல்லை தவறினால் என்ன ஆகும் என்பது எனக்கு தெரியும். அதிலே தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் மதுவுக்கு அடிமையாக அவர்களுடைய வாழ்வையும் சீரழித்துக் கொண்டு, குடும்பத்தையும் சீரழித்துக் கொண்டு, சமுதாயத்தை சீரழிக்கின்ற நிலையிலே அவர்கள் சொல்வதை நாம் அனுமதிக்க முடியாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாய இயக்கம் என்ற முறையில் அந்த சமுதாய கழகங்களை ஒன்று மதுவிலக்கை தீவிரமாக நடத்துவது என்பதாகவும், ஆகவே மதுவிலக்கை தீவிரமாக நடத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை, உங்களுடைய பக்கமாக இருக்கின்ற அந்த நகை தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எதிர்த்து சொன்னதை போல நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை, இந்த பாசறையை தொடர்ந்து ஆதரித்து இன்னும் பல அதிக திட்டங்களை தமிழ் சமுதாயம் பெற்றுகளை முனைந்திட வேண்டும் என்று கேட்டு, இந்த அருமையான மலரை மலரென்று சொல்லலாம், பொக்கிஷம் சொல்லலாம், அரும்பாடுபட்டு அலைந்து திரிந்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே இந்த ஒரு நிறுவனம், இந்த ஒரு அரசாங்கமும் இவ்வளவு பாடுபட்டு
சேகரித்திருக்க முடியாது. அவ்வளவு பணமிட்டு புதிய உரங்களை சேகரித்து இதனால் என்ன விளையும் என்பதை ஆலோசித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திறன்களை நான் ஒன்று கூடி அறிவர் தம்பி டி.ஆர். பாலுவனுடைய தலைமையில் ஏற்றுக்கொண்ட அந்த முயற்சியை நான் தொடர்ந்து பாராட்டிக் கொண்டே இருப்பேன். அவருடைய வழியில் எல்லோரும் யோசிக்க தொடங்கி இன்னும் என்னென்ன கருத்துக்களை சொல்லலாம் என்பது அவற்றையெல்லாம் எழுத்தை காட்டி கழகத்தை அலுவலக செய்யுங்கள் என்று எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த இனிய விழாவிற்கு நம்முடைய உறுதிமொழிகளை நிறைவேற்றக்கூடிய பலத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்குங்கள். மகன் இல்லாத காரணத்தால் உங்களிடத்திலே இறங்குகிறேன் என்று வருகை இருக்கிறது. அதற்கு வழியை காட்டுங்கள். வழி வைக்க உங்களுடைய தோள்களோடு தோள் உராய்ந்து இந்த கழகத்தை புரிதும் பலமும் பெற செய்தால்தான் நான் வாழ முடியும். நான் வாழ முடியும் என்றால் நம்மிலே ஒரு சிலர் வாழ வேண்டும் என்ற புரணியிலே சொல்லவில்லை. நான் என்பது தமிழ் சமுதாயத்தை, நான் என்பது தமிழர் கூட்டத்தை, நான் என்பது இந்த சமுதாயத்தில் மண்டி கிடக்கின்ற மனவேளை, மண்டி கிடக்கின்ற வருவையை ஒழித்து கட்டி தமிழன் அழுகிறார் என்று ஐரோப்புகளை நாம் குடியேற்ற வேண்டும். அந்த குடி நிழலில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருவுருவப்படமும் தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவப்படமும் அந்த கொடிய நிழலிலே இருந்தவாறு எல்லாம் வாழ்த்த வேண்டும். அதற்கு உங்களுடைய அருளாசி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த தேர்தல் அறிக்கையை பிடிக்கின்ற நேரத்திலே நீங்கள் இங்கே குழுவிலிருந்து எங்களையும் இது பணிக்குழுவையும் பாராட்டு வகையாக நன்றியை தெரிவித்து இந்த அளவில் விளவேற்றுக் கொள்கின்றேன்.